ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷட் வேர்ல்ட். நான் உங்க அனு. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு செம்மையான ஜெல்லி கேண்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச ஃப்ளேவர்ல. இது குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா மோஸ்ட்லி இது 90s கிட்ஸோட ஃபேவரட் மிட்டாய் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏஷியால இதை ஜூஜுப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல இது சக்கரை மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய ஃப்ளேவர்ஸ்ல பண்ணலாம். இன்னைக்கு நாம மேங்கோ வச்சு இந்த ஜெல்லி கேண்டியை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த ஜெல்லி கேண்டி பண்றதுக்கு இன்னைக்கு நான் இது போல சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். வச்சுதான் இன்னைக்கு நாம ஜெல்லி கேண்டி செய்ய போறோம். இது பார்க்கிறதுக்கு இது போல தான் இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இது ஸ்டிக்கியாவும் கிடைக்கும், இல்ல பவுடராவும் கிடைக்குது. இதை மூழ்கிற அளவுக்கு இன்னைக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லாவே ஊற வச்சு எடுக்கணும். ஸோ அதுக்கு 5 நிமிஷம் கழிச்சு இதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு பதிலாக நீங்க ஜெலட்டின் பவுடர் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஊற வச்சு சைனா கிராஸ் எல்லாம் நல்லா ஊறி பார்க்கறதுக்கு இது போல தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது தேவைப்படுது, இது இருக்கட்டும். அடுத்து இது போல ஒரு மாம்பழம் இருந்தால் எடுத்துக்கங்க. இப்போ மாம்பழத்தோட பல்ப்புகளை மட்டும் நாம எடுத்து மேங்கோ பியூரி மட்டும் இது போல தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் இருக்கட்டும். அடுத்து ஒரு சாஸ்பேன்ல 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ தண்ணி இது போல நல்லாவே கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேம்ல வச்சு தண்ணி இது போல நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் அதை சிம்ல வச்சுட்டு இது கூட இன்னைக்கு நான் 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்திக்கிறேன். நான் பவுடர் சுகர் இருக்கிறதுனால 3/4 கப் சேர்த்துனேன். நீங்க சுகர் சேர்த்திக்கிறதா 1/2 கப் சேர்த்துங்க போதும். இப்போ இந்த சுகர் எல்லாம் நல்லா இது போல கரைஞ்சா போதும். இப்போ இது கூட நாம கரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த சைனா கிராஸ் மிக்ஸையும் சேர்த்து இதையும் கைவிடாம நான் ஸ்டாப்பா இது போல நல்லாவே கிளறி விட்டுட்டே இருங்க. சைனா கிராஸ் சேர்த்துனதுக்கு அப்புறம் இதுவும் நல்லாவே கொதிக்க ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதுவும் நல்லாவே கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் கைவிடாம இது போல நான் ஸ்டாப்பா கிளறி விட்டுட்டே இருந்தா இது போல கொஞ்சம் கெட்டியான தன்மைக்கு வரும். இப்போ இது கூட நாம அரைச்சி வச்சிருந்த மேங்கோ பியூரியையும் சேர்த்து இதையும் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டே நல்லாவே ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுங்க. மாம்பழ மிக்ஸ் கூட ரெடிமேடா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கும். அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இப்போ மாம்பழ சீசன் தான், ஸோ மேங்கோ ஈஸியா கிடைக்கிறப்போ இது போலவே புட்டிங்கோ இல்ல டெசர்ட்டோ இல்ல இது போல கேண்டீஸோ செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க, இதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லைட்டா கெட்டியாக ஆரம்பிக்குது. இப்போ இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா நம்மளுக்கு போதும். ஸோ அது வரைக்குமே நல்லாவே இது போல ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு அதுக்கப்புறம் இது போல நல்லாவே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கங்க. ஃபில்டர் பண்ணி நாம யூஸ் பண்றதுனால நம்மளுடைய ஜெல்லி ரொம்பவே ஸ்மூத்தா பெர்ஃபெக்டா வரும். ஸோ இது போல லைட்டா கசடு இருந்தாலும் அதை நாம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டும் ஃபியூ டிராப்ஸ் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணா இன்னும் டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். இதை இப்போ சூப்பரா ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய செம்மையான ஜெல்லி கேண்டி, அதுவும் மேங்கோ ஃப்ளேவரில் அட்டகாசமாக வீட்டில் சூப்பராக ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு கட்டாயம் பிடிக்குங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. சைனா கிராஸுக்கு பதிலாக நீங்கள் ஜெலட்டின் பவுடரோ இல்லை அகர் அகர் பவுடரோ இல்லை ரெடிமேடாகவே ஜெல்லி மிக்ஸ் கடையிலலாம் அவைலபிளாக கிடைக்கும். அதுவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது போல் நாம் சைனா கிராஸ் யூஸ் பண்ணி செய்கிற புட்டிங் டெசர்ட் எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு நம்ம தைரியமாக விருப்பப்பட்டு நாமளே கொடுக்கலாம். இந்த சைனா கிராஸ் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ பாருங்க, நம்மளுடைய இந்த ஜெல்லி மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ மோல்டுக்கு நாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னைக்கு நான் சாக்லேட் மோல்டு தான் எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது போல நாம ஷேப்பாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ விரும்பி சாப்பிடுவாங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா வேற எந்த மாதிரி ஜெல்லி மோல்டு நீங்க வச்சிருந்தாலும் ஷேப்பாக இருக்கிற மோல்டு ஏதாச்சும் ஒன்று நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஐஸ் கியூப் ட்ரே ஃப்ரீயா இருந்துச்சுன்னா அதையும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 1/2 மணி நேரம் நல்லா செட் ஆகட்டும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நீங்க இதை தைரியமா வெளியே எடுத்துடலாம். பாருங்க, கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. எடுக்கிறதுக்கும் அவ்வளோ ஈஸியா இருக்கும். இது சிலிக்கான் அப்படிங்கறனால எனக்கு ரொம்பவே ஈஸியா வருது. ஜெல்லி மோல்டு இருந்தாலும் நீங்க அப்படியே லைட்டா டேப் பண்ணிட்டு கமுத்தி விட்டீங்கன்னா போதும், அதுவும் சூப்பரா வரும். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய மேங்கோ ஜெல்லி கேண்டி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்டாலும் அட்டகாசமா இருக்கும். ஆனா இதை இன்னும் ரொம்பவே அட்டகாசமா ஆக்க இதில் கொஞ்சமா லைட்டா இப்படி டெசிகேட்டட் கோகனட்டோ இல்ல சுகர் பவுடரோ இல்ல நார்மல் சுகரோ எதுல வேணும்னாலும் நீங்க இது போல டிப் பண்ணி எடுத்துக்கிட்டா நம்மளுடைய மேங்கோ ஜெல்லி கேண்டி செம்மையா ரெடி. பிடிச்சிருக்கணும் நம்பரை ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.